நீ போப்பா. கணக்கு அடப்பாவி, என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய, அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை, கண்ணுலியா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. உன் வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான். அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இத பாருங்க, எனக்கு கூட போட்டுட்டு இருக்க. கணக்கு பிள்ளை, பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு, அது தம்பி தான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பரம் ரகசியம். அங்க என்ன சொல்றா? நம்ம ஊரு புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? நெசமாவ சொல்ற? ஆமாங்க. நான் வந்து பாப்பா அப்படி இல்ல, அறுவாளால வெட்டிடுவீங்க. அபசகுணமா சொல்லாதடா. ஏமா நான் போற பொண்ணு சட்டை வெடியில எடுத்து வை. என்ன கண்ணாடி கைட்டு நான் போட்டதே தெரியல. என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பொண்ணுங்கிற யானையை பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பொண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அது சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பொண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இது ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா, சார் சார், சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயில் மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா, சொன்ன இல்ல, எத்தனை தடவை சொல்றது? போயா. நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டாக்க, நான் மத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க உயிரை வாங்க. பாத்தீங்களா, சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார் சார், என்னையா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். சரி போயா. பாருங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா, நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ, அந்த புரோக்கர் பைய கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்ல? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குயா. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எழுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலையங்க தம்பி, தம்பி என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களேதான். நல்லவன். புரோக்கரே, என்ன பெரிய சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார், மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாதை எதுக்குங்க? இந்த லகேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு, வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்காரேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, 2 இளநீ கொண்டாடா. சரிங்க, 200 இளநீ வேணும், கொடுங்க. 200 இளநியா? ஏன் புரோக்கரே, வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எண்ணெயில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன்.
என்னம்மா அது இல்ல ஒண்ணு இல்ல. எங்க இப்படி? அது சும்மாதான் கோயிலுக்கு வந்தேன். அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தான். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க நீங்களே, இல்லையா? ஏமா அவங்கள பாக்கணுமா? நான் எதுக்கு அவங்கள பாக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மாதான் கேட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கணக்கு போல என்னம்மா? ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் இருமா, கொண்டு வரேன். ஆ. இந்தாம்மா தண்ணி. தாகம் தீந்து போச்சு. நான் வரேன். இந்த பொண்ணு எப்படி இங்க? அந்த பொண்ணு நம்ம வேலையை சுலபமாக்கிடுச்சு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன மீன் ஒன்ன பிடிக்க அதுவே வலைய வீசிட்டு வந்திருக்கு. பெரிய மீன் பண்ணையார நான் பிடிச்சிடுறேன். சிப்போ என்னது இது? ஐயா நில்லுங்க. யாரும் உள்ள போக கூடாது. ஏன்டா ஏன் உள்ள போக கூடாது? சிங்கமா இருக்கு. சிங்கமா இருந்தா பரவாயில்லைங்க. சிங்கப்பூர்ல இருக்குது. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது அம்மாயின்மெண்ட் அது. ஏன்டா கணக்குள்ள நான் முதலாளி, அதுலயும் பெரிய பண்ண நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி வயசாச்ச தவிர இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே? நாளைக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்ன என்னய்யா? தம்பிய பாக்கணும். அதெல்லாம் தம்பி எல்லாம் பார்க்க முடியாது. அவர் மூட்ல இல்ல. யோ கண்டாளெல்லாம் உள்ள விடாத நான் சொல்லல. சொல்ல நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்ச விழுது இல்ல. சொல்ல புரோக்கரே புரோக்கரே வண்டி எடுப்பா. புரோக்கர் சார் தம்பிய பாக்கணும். நீ வேற ஏயா கழுத்து இருக்கிற? தம்பியே மூட விட்டாயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பேனாவை தொலைச்சிட்டாரியா? பேனாவை தொலைச்சதுக்கு யாராவது மூட விட்டாவாங்களா? அது என்ன சாதாரண பேனாவா? அவர் அப்பா அவருக்கு ஆசையா வாங்கி கொடுத்த பேனா. தங்க பேனா. தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடணும். ஏன் அதுவா எழுதும்? இவரு காலேஜ்ல சேரும்போது அவன் அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் அதை தொலைச்ச உடனே அவர் அப்பா அங்க மூட விட்டாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபாய். இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களா? எவ்வளவு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னையா புரோக்கர் பேனாவை தேடாம அங்க நின்னு பேசிட்டு இருக்க? தம்பி பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முடிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்குங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியும்பா. பென் பென் பென். என் வீட்லயே 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பென், நான் சொல்றது இந்த பென். ஓ நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்ன சொல்லிட கூடாது? நீ போனி இம்சா போ. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காரு? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரரா இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன். என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி. தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா என்ன ஆட்டு ஆடுறீங்க? கால ஆட்டு காட்டு 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 காட்டு. அதே அப்பா